வந்திருக்காங்க. அதில கொள்ளு, பச்சை பயிரில எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதில நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. மெக்னீசியம், பொட்டாசியம். அதனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல இப்போ கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்களெல்லாம் வந்து வச்சு முளைக்கட்டிய முழு சத்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ராவல் பண்ணும்போது நிறைய ரோட்டோரத்தில் வந்து மானாவாரி பயிர்கள்லாம் விதைச்சு அதை அறுவடைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் கொள்ளு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்தேன் வரும்போது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த பச்சைப்பயிரில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, நம்ம அதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. மெக்னீசியம், பொட்டாசியம் அந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. அதே போல் இதில் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்களெல்லாம் வந்து பச்சைப்பயிறு வந்து நைட்டு ஊற வச்சு முளைக்கட்டிய பயிர்களாக வந்து அதை அந்த எடுத்துக்கிறதுல முழு சத்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேக வச்சு பருப்பாக எடுத்துக்கிறத விட அதை முளைக்கட்டிய இதில் எடுத்துக்கிற போது அதில் முழு சத்தும் அப்படியே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இது எல்லாமே சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம கடையில் போய் வாங்கும்போது அதோட ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே மானாவாரி பயிர்களில் அது எடுத்துகிட்டு வர விவசாயிகள்கிட்ட நம்ம டைரெக்டாக போய் தேவையானதை வாங்கிக்கிட்டோம்னா காஸ்ட்டும் கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.